பேராகிராஃப்ல எவ்வளவுதான் கரெக்டா எழுதினாலும் ஃபுல் மார்க்கே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த கவலை உங்களுக்கும் இருக்குன்னா மை டியர் 9th and 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஒருவேளை பேராகிராஃப்ல நான் கிராமர் மிஸ்டேக் பண்றேனோ, அதனாலதான் மார்க் போகுதோ, இல்ல நான் என்னதான் தப்பு பண்றேன் அப்படின்னு என்னுடைய மேம் என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ஆனா மார்க் மட்டும் கம்மி பண்றாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யோசனை இருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கான சொல்யூஷனை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய வீடியோஸ் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்பவே, சரியா? உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் நம்ம ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம், இண்டிபெண்டன்ஸ் டே பக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்காக உங்களுக்கு ஆஃபரும் நாங்க வந்து கொடுக்க போறோம். தீமின்னல் பேட்ச், அதாவது யூடியூப்ல ஃப்ரீயா படிக்கிறத தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் இந்த தீமின்னல் பேட்ச்ல படிக்க போறீங்க. விச் இஸ் இது வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க ஸ்கூல் தவிர ஆன்லைன் டியூஷன்லாம் வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்கும். டியூஷன் அப்படின்னா நீங்க வெளியே போயிட்டு நேர்ல படிக்கிற மாதிரி இருக்கும், பட் இது ஒரு ஆன்லைன் டியூஷன். ஸோ நீங்க வந்து போன்லயே படிச்சுக்கலாம், நெட்டு போடணும், சரியா? அண்ட் தினமும் உனக்கு 2 மணி நேரம் கிளாஸ். இந்த 2 மணி நேரம் கிளாஸ்ல ஸ்கூல்ல உங்களுக்கு எப்படி போர்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்களோ அதே மாதிரி போர்ஷன்ஸை சொல்லி கொடுத்து, எல்லா லெசன்ஸ்க்குமே புக் பேக் புக் இன்சைட் சொல்லி கொடுத்து, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி, ப்ரீவியஸ் கொஸ்டின் இதெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி, ஒவ்வொரு சண்டேவும் டெஸ்ட் வச்சு, அண்ட் 24 மணி நேரமும் உங்களுக்கு எப்ப டவுட் வந்தாலும் அதை கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை வச்சு, டெய்லி ஸ்டடி பிளான் PDF உங்களுக்கு கைக்கே கிடைச்சிரும். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒருவேளை லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டிங் பாத்துக்கிற வசதியுமே இருக்கு. இது எல்லாமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு, எப்படி ஒரு மாசத்துக்கு கிடையாது, ஒரு வருஷத்துக்கே 1499 மட்டுமே. ரவுண்டா சொல்லணும்னா 1500 ரூபாய். எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு இதுல இருந்தே கிடைச்சிரும். 9th ஸ்டாண்டர்டுக்கும் தீமினல் பேட்ச் இருக்கு, 10th ஸ்டாண்டர்டுக்கும் தீமினல் பேட்ச் இருக்கு. ஸோ அதை நீங்க ஜாயின் பண்ணிக்கிறது மூலியமா புக் இன்சைட் கொஸ்டின் எப்படி வந்தாலும் அட்டன் பண்ணி நீங்க சென்டம் வாங்கிட முடியும். அண்ட் நம்ம கிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்ஸே வந்து போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல இங்கிலீஷ்ல 2 பேர் சென்டம் வாங்கியிருக்காங்க, எஸ்பெஷலி தீமினல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இங்கிலீஷ்ல சென்டம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா யூ கேன் ஜாயின் தீமினல் பேட்ச், சரியா? அண்ட் நம்ம கதைக்கு வருவோம். சரி, எப்படி இருந்தாலும் ஃபுல் மார்க் போட மாட்டேங்கிறாங்களே மேம் பேராகிராஃப்க்கு, அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப யோசிச்சு பாருங்களேன், உங்களுடைய பேராகிராஃப்ல என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்ததுனால மார்க் குறைஞ்சிருக்கலாம், டென்சஸ் மிஸ்டேக் வந்ததுனால மார்க் குறைஞ்சிருக்கலாம், வெக்காபுலரி மிஸ்டேக், தட் இஸ் ஆர்டிகல்ஸ், ப்ரெபோசிஷன்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், லிங்கர்ஸ் ஆர் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து எதர் போடாமே விட்டுருப்பீங்க. இப்ப ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்து எந்த இடத்துல ஏ வரும், ஆன் வரும், த வரும் அப்படின்னு தெரியாம நம்ம மிஸ் பண்ணிருப்போம் சில இடங்கள்ல, ஆர் மாத்தி போட்டிருப்போம் இல்லையா? இப்ப ப்ரெபோசிஷன்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், லிங்கர்ஸ் இதெல்லாம் வந்து போடாம விட வாய்ப்பு கிடையாது, பட் கண்டிப்பா மாத்தி போட்டிருப்போம். இன்னுக்கு பதிலா அட் போடுறது, இந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் வரும் இல்லையா? இப்போ ஒவ்வொன்னா வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாமா? வெக்காபுலரி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ், ப்ரெபோசிஷன்ஸ் இதெல்லாமே மிஸ்டேக் வர்றது கொஞ்சம் ரேர் தான், ஓகே? ஆனாலும் இதுலயும் மிஸ்டேக் வராம நம்ம எல்லாத்தையுமே சூப்பரா படிக்கணும் அப்படின்னா, நான் இந்த வீடியோக்கு கீழே மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓபன் ஆகும். அதுல உங்களுக்கு தனியா ஒரு பிளேலிஸ்டோட லிங்கே கொடுக்குறேன், சரியா? அதுல உனக்கு தேவையான எல்லா வீடியோஸும் இருக்கு ஃபார் இங்கிலீஷ் எக்ஸாம். அதை நீங்க ஃப்ரீயாவே பாத்துக்கலாம், சரியா? இப்ப இதை தாண்டி இன்னும் சில வீடியோஸ் உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாமுக்கு சம்மந்தப்பட்டதா வேணும், தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல்னு எல்லா சப்ஜெக்டுக்கும் வேணும், அதுவும் ஒரே இடத்துல, விளம்பரமே இல்லாம. இப்ப யூடியூப்ல பார்க்கும் போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வருது விளம்பரத்தினால. இந்த டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இல்லாம நீங்க படிக்கணும் அப்படின்னா குவார்டர்லி AIO அப்படின்னு ஒண்ணு இருக்கு. AIO அப்படின்னா ஆல் இன் ஒன், எல்லா வீடியோஸும் ஒரே இடத்துல. இதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யாரெல்லாம் குவார்டர்லி எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கணுமோ, டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லாம படிக்கணுமோ, எல்லாருமே இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? அண்ட் இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஓகே? இப்ப அடுத்த பிரச்சனை எங்க வருவோம் அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். நிறைய பேருக்கு நம்மள ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அதனால தமிழ்லயும் மார்க் போகலாம், இங்கிலீஷ்லயும் மார்க் போகலாம். இதுக்கான சொல்யூஷன் என்ன? படிக்கும் போதே நீங்க ஸ்பெல்லிங்கோட சேர்த்து வச்சு படிச்சிருங்க. இப்போ சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதே எப்படி சொல்லிக் கொடுப்போம், CAT கேட், BUS பஸ் அப்படின்னு ஸ்பெல்லிங்கும் சேர்த்து சொல்லி கொடுத்து அந்த வேர்டையும் சொல்ல வைப்போம், கரெக்டா? அதே விஷயத்தான் இப்ப நீங்களுமே பண்ண போறீங்க. எங்கெல்லாம் நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரியும். படிக்கும் போதே இந்த வேர்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, நான் மறந்துடுவேன் கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஸ்பெல்லிங் சொல்லி சொல்லி படிங்க, சரியா?
அண்ட் முக்கியமா எழுதி பாருங்க. எழுதி பாக்குறது மூலியமா நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும். அட் த சேம் டைம் எழுதி பாக்குறது மூலியமா ஸ்பீடும் வரும். அப்போ டைம் பத்தல அப்படின்னு விட்டுட்டு வர எந்த ஒரு விஷயமும் இது நடக்காது. அப்ப நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு நைட்டு சும்மா ஒரு 2 கொஸ்டினை ஃபாஸ்டா எழுதி பாருங்க. அது கண்டிப்பா உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்க்கு இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை வரவிடாது, அண்ட் டைம் மேனேஜும் பண்ண வைக்கும். சோ ஒரே கல்லுல 3 மாங்காய். அடுத்ததான் டென்சஸ் மிஸ்டேக். கண்டிப்பா இது வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு டென்சஸ் அப்படிங்கிறது இன்னுமே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் டென்சஸ்க்கு தனியாவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எந்த இடத்துல என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன ஃபார்முலா வரும், மேக்ஸ்க்கு எப்படி ஒவ்வொரு சமுக்கு ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு டென்சஸ்க்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கு. இது எல்லாத்தையுமே சொல்லி நான் உனக்கு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுமே அந்த பிளேலிஸ்டுக்குள்ள அடங்கிடும். சோ நான் சொன்னேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டோட லிங்க் தருவேன் அப்படின்னு. அதுக்குள்ளேயே டென்சஸோட வீடியோ இருக்கும், அதை நீங்க பாத்துக்கலாம். முக்கியமா வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, வீடியோ பார்க்கும் போது சூப்பரா புரியும். ஆனா விட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எகெயின் கன்ஃபியூஷன்ஸ் தான் இருக்கும். அதுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல எப்படி ஒரு சம்ம கண்ணால பார்த்தா பத்தாதோ, நீங்க எழுதி எழுதி போட்டு போட்டு பார்க்கணுமோ, அதே மாதிரி இங்கிலீஷ்ல கிராமரு, டென்சஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணதான் ஃபுல் மார்க் வரும். பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒர்க் ஷீட் வேணும்ல, அந்த ஒர்க் ஷீட் எல்லாம் வேணும் அப்படின்னா நான் உனக்கு ஒரு டெலிகிராம் லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன். சோ டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்க போறேன், டெலிகிராமோட லிங்க் கொடுக்க போறேன். சரியா? குவார்டர்லி AIOட லிங்க் இருக்க போகுது. சோ இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இந்த டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா சில ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் தரேன். அதை வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓனா ஆன்சர்ஸ் எழுதலாமா மேம்? ஒருவேளை நான் ஓனா எழுதுறதுனாலதான் மார்க் குறையுதோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், சில ஸ்கூல்ஸ்ல சில டீச்சர்ஸ் அந்த மாதிரி சொல்றாங்க. நீ என்ன கைடு வச்சிருக்கியோ அந்த கைட்ல இருக்க மாதிரி அப்படியே எழுதணும், ஒரு வேர்டு கூட வந்து மாறக்கூடாது அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற சில டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்ப உங்க ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் அதை தான் எதிர்பார்க்கறாங்களா அப்படிங்கறத அவங்க கிட்ட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அதுதான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா அதனாலதான் மார்க் போகுது. இல்ல மேம், என் மேம் வந்து அதெல்லாம் சொல்றது இல்ல அப்படின்னா, அப்போ ஓனா நீங்க தாராளமா எழுதலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் மார்க் குறைக்கதான் செய்வாங்க. அது ஏன் மேம் அப்படி? எல்லாமே நான் கரெக்டா தானே எழுதினேன், ஸ்டில் எதுக்காக மார்க் குறைக்கணும்? எங்க அப்பா அம்மா வேற திட்டிக்கிட்டே இருக்காங்க, ஏன் இவ்வளவு மார்க் வருது அப்படின்னு. கரெக்ட் தான்டா, ஆனா நல்லா யோசிச்சு பாரு, எங்கெல்லாம் மார்க் குறைக்கிறாங்க? பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். கரெக்டா? ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரியில வந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், டெவலப்பிங் ஹிண்ட்ஸ் வருதுன்னா அதுல குறைப்பாங்க. அடுத்ததான் லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், சம்மரி ரைட்டிங், நோட்ஸ் மேக்கிங், போயம் பாராஃப்ரைஸ் எழுதும் போது மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்கு, பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது மார்க் குறைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல நல்லா பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஓனா எழுதக்கூடிய விஷயங்கள். புரியுதா? இந்த லெட்டர் ரைட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம படிச்சு எழுதுறது கிடையாது. பேராகிராஃப் மட்டும்தான் நம்ம இதுல படிச்சு எழுதக்கூடிய கொஸ்டின்ஸ் இல்லையா? இப்போ இந்த எல்லா ரோமன் நம்பர்ஸ்லயுமே உனக்கு 5 மார்க் வருது அப்படின்னா அதுல 4 மார்க் தான் போடுவாங்க, இல்ல 4.5 தான் போடுவாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த இடத்துலயும் ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்க மாட்டாங்க, எந்த தப்புமே இருக்காது. ஆனாலும் மார்க் குறைக்கிறாங்கன்னா அது உங்க மேல தப்பு கிடையாது. அண்ட் ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்கூல் கரெக்ஷன் இப்படிதான் இருக்கும். சரியா? ஸ்கூல்ல இப்படிதான் பண்ணுவாங்க. 5 மார்க்குக்கு ஃபுல் மார்க் போட மாட்டாங்க டியூ டு சம் ரீசன்ஸ். சரியா? இப்போ மேம் இதே பிரச்சனை பப்ளிக்லயும் நடந்தா நான் எப்படி சென்டமெல்லா வாங்குறது, அந்த கனவு என்ன ஆகுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிக் கரெக்ஷன்ல இந்த பிரச்சனை இருக்காது. எந்த தப்பும் இல்லாம எல்லா கீவேர்ட்ஸும் இருந்ததுன்னா பப்ளிக் ஆன்சர் கீழ வந்து அதே வேர்ட்ஸ் இருக்கும் பட்சத்துல உனக்கு மார்க் போட்டுருவாங்க. சரியா? மேம் ஒருவேளை இவ்வளவு பேஜஸ் எழுந்தாதான் மார்க்னு ஏதாவது இருக்கோ? அதுவும் உன்னோட ஸ்கூல் டீச்சர்ஸை பொறுத்துதான் இருக்கு. உன்னோட மேம் கிட்ட, உன்னோட சார் கிட்ட கேளுங்க. அப்படி ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். எகெயின் பப்ளிக் எக்ஸாம்னு வரும்போது அந்த மாதிரி எந்த பேஜ் கணக்கும் தேவையே கிடையாது. 5 பேஜ் எழுந்தாதான் மார்க் போடுவேன் அப்படின்னு எந்த டீச்சர்ஸும் சொல்ல மாட்டாங்க பப்ளிக் எக்ஸாம்ல. சரியா? ஆல் தே வாண்ட் இஸ் யோர் ஆன்சர் கீ. அந்த வேர்ட்ஸ் இருந்தா மார்க் போட்டுருவாங்க. அது வந்து நீங்க ஹாஃப் பேஜ்ல ஒரு பேராகிராஃப் முடிச்சிருந்தாலும் ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 1 பேஜ்ல எழுதினாலும் ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 10 பேஜ்ல எழுதினாலும் ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கு தேவையானது உன்னுடைய ஆன்சர்ல இருக்கக்கூடிய ஆன்சர் கீவேர்ட்ஸ், அது மட்டும் இருந்தாலே போதும். சரியா? சோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அண்ட் ஸ்கூல்ல எனக்கு இந்த மாதிரி மார்க் கம்மியா போடுறாங்க அப்படின்னு அதை பத்தி வருத்தப்படவும் வேணாம். ஏன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு? உன்னுடைய சீனியர்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க. போன வருஷம் 10th படிச்சிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் 10th படிச்சிருப்பாங்க, எல்லாருக்கும் இதே மாதிரி தாண்டா பண்ணிருப்பாங்க. இவ்வளோ ஏன் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி 10th படிச்சுட்டு வந்தேன், எங்களுக்குமே அதே மாதிரிதான் நடந்திருக்கு. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எதுவுமே மாறல. அதனால இதுவும் பிரச்சனை இல்லை, உன்னோட தப்பும் கிடையாது. சோ டோன்ட் வரி அபவுட் இட்.
சரியா? நீ பண்றத அப்படியே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டே இரு, எந்த தப்பும் வராம மட்டும் பாத்துக்கோ. ஓகேவா? அண்ட் இந்த எம்ஏ சாட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சிஎம் டேலண்ட் எக்ஸாம் அப்படின்லாம், கரெக்டா? சோ அந்த டேலண்ட் எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கைக்கே வந்துடலாம். பட் இங்க ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒர்க் ஆகும். இப்போ 11th 12th எல்லாம் நீட், ஜேஇஇ இதெல்லாம் படிக்க போறீங்க அப்படின்னா 10th இருந்தே நம்ம ஃபவுண்டேஷன் கோர்சஸ் ஆரம்பிக்கணும். சரியா? அப்படிப்பட்ட ஃபவுண்டேஷன் கோர்சஸ் எல்லாம் வேதாந்தம் லேர்னிங் சென்டர்ல அவைலபிளா இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபீஸ்ல இருந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும். லைக் நீங்க வந்து பாதி ஃபீஸ் கட்டினா போதும், முக்கால்வாசி ஃபீஸ் கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி அதுல அப்ளை ஆயிரும். சரியா? சோ இது வந்து காசா கையில கிடைக்காது, அதர்வைஸ் அந்த அமௌண்ட் அப்படியே டிடக்ட் ஆயிடும் டோட்டல் ஃபீஸ்ல இருந்து. சோ மறக்காம நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எல்லா லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரியா? சோ டோன்ட் மிஸ் இட். நான் உங்களுக்கு நிறைய லிங்க்ஸ் வந்து கொடுக்க போறேன் டிஸ்கிரிப்ஷன்ல, விச் இஸ் பிளேலிஸ்டோட லிங்க் கொடுக்க போறேன். அதுல உனக்கு எல்லா வீடியோஸும் இருக்கும். குவார்டர்லி ஏஐஓ ஓட லிங்க் இருக்க போகுது, டெலிகிராமோட லிங்க் இருக்க போகுது. டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணா மட்டும்தான் உனக்கு இந்த ஃப்ரீ ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே கைக்கு கிடைக்கும். சரியா? சோ இது எல்லாமே வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி யூ கேன் ஜாயின். ஓகேவா? இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பசங்களா. அண்ட் வேற என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு, வேற என்ன வீடியோஸ் அடுத்தடுத்து வரணும் அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.